இந்தியாவிலேயே அதிகமாக வரி கட்டுற நடிகர்களில் 2வது இடத்துல இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். நான் இதை ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அஃபீஷியல் நியூஸும் கூட. இருந்தாலும் திமுக ஐடி விங்காக இருக்கட்டும், திமுக கொத்தடிமைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து தளபதி விஜய் வரி கட்டலைன்னு ஃபேக் நியூஸை பரப்பிட்டே இருந்தாங்க. இவங்க கூட சீமான் தம்பிகளும் சேர்ந்து இந்த ஃபேக் நியூஸை பரப்பிட்டே இருந்தாங்க. இது அஃபீஷியல் நியூஸாக இருந்தும் கூட இப்போ மறுபடியும் கடந்த நிதியாண்டுக்கான அதிக வரி கட்டினவங்களோட லிஸ்ட்டு வெளியில் வந்திருக்கு. ஸோ கடந்த நிதியாண்டின் படி அதிகமாக வரி கட்டின முதல் நடிகர் ஷாருக் கான், 2வது நடிகர் தளபதி விஜய் தான். அதாவது நான் சொல்றது இந்திய அளவில் தளபதி விஜய் 2வது இருக்கிறாரு. அவ்வளோ வரி, ஒரு 80 கோடிக்கு மேலே வரி மட்டுமே கட்டியிருக்காரு. ஸோ வரி ஏய்ப்புங்கிற பேச்சே தளபதி விஜய்கிட்ட கிடையாது. எப்போவுமே சரியான முறையில் வரி கட்டு வராரு அரசாங்கத்துக்கு. இந்த உண்மை தெரிஞ்சும் கூட இந்த திமுக சங்கிகள், இந்த சீமான் தம்பிகள் தொடர்ந்து பொய்யான நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய்க்கு எதிராக இன்னும் நிறைய ஃபேக் நியூஸஸ், ஒய்ஃபை கவனிக்கல, அம்மா அப்பாவை கவனிக்கல, இப்படியெல்லாம் பரப்பிட்டு இது எல்லாம் முழுக்க ஃபேக் நியூஸுங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். இது முழுக்க திமுக ஐடி விங்கோட ஃபேக் நியூஸ் பரப்புகிற வேலை மட்டும்தான்.